கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தான் பிரகாரத்தில் என்ன செய்வாங்க? அல்லேலூயா. இங்க நாட்டப்பட்டாதான் செழிப்பாங்க என்ன செய்யும்? உண்டாகும். இங்க நாட்டப்படலை, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம வேறுண்டல, அவனுடைய வசனத்துக்கு ஏற்றபடி நடக்கல, கர்த்தருடைய பிரமாணங்களை நம்ம என்ன செய்யல, கீழ்ப்படியலை என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை அப்படியே இருந்த மாதிரியே இருக்க விட்டுறார். கோதுமை மணி வளர்ந்து பெருகும் பொழுது களை என்ன செய்தான்? கூட சேர்ந்து வளருதான். அந்த களை என்ன செய்ய மாட்டாங்களா? பிடுங்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? நல்ல பயிர்களும் என்ன செஞ்சிருமா? கலையோடு சேர்ந்து நல்ல பயிர்களும் பிடுங்கப்பட்டுரும். அதோடைய வேர்கள் டிஸ்டர்ப் ஆகும். அதோடைய வேர் பிடுங்கும் பொழுது அதோடைய வேரை அசைச்சிருச்சு, அதோடைய வேரை எடுத்து விட்டுருச்சுன்னா நல்ல கனி கொடுக்கிற அந்த நெற்கதிரும் என்ன செஞ்சிடும்? அவ்வளோதான், வேஸ்ட்டாக போயிடும். அதனால் என்ன செய்யாதீங்க? அது பிடுங்காதீங்க, அது வளர விடுங்க. கடைசி நாட்களில் அறுவடை நேரத்தில் களை தனியாக போகும், கோதுமை தனியாக என்ன செய்யும்? பிரியும். அல்லேலூயா. கவனிங்க, சபைக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன தெரியுமா? மணவாட்டி. அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? மணவாட்டி. இந்த மணவாட்டி எங்கே போகணும்? மணவாளன் ஒரு வாட்டி வரும் பொழுது அவரை சந்திக்க என்ன செய்யணும்? எதிர்படணும். அப்படி போகும்போது இங்கேயே உக்காந்துட்டு இருக்கணுமா? அங்கே போகணுமா? அங்கே போகணும். ஆமென். இந்த உலகத்தில் என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்தோடு நம்ம காரியங்களை செலவிட கர்த்தரிடத்தில் வருகிற மகிமை என்ன செய்கிறோம்? இழந்து விடுகிறோம்.